4 மனிதர்களை சொர்க்கம் நேசிக்கிறது என்கிறார்கள் சாலிஹீங்கள். அதில் முதல் மனிதர் அல் ஜன்னத்து முஷ்தாகத்துன் இலா அர்பாத்தி நஃபர், 4 மனிதர்களை சொர்க்கம் நேசிக்கிறது, சொர்க்கம் ஆசைப்படுகிறது, அவங்கெல்லாம் அங்க வரணும். இப்ப நம்ம போகணும்னு நம்ம ஆசைப்படுறோம், நம்ம சொர்க்கத்துக்கு போகணும். அல்லாஹ் எல்லாருக்கும் தௌஃபீக் செய்வானாக. குடும்பத்தோட பிள்ளைங்க இருக்கணும், நாம இருக்கணும், பெற்றோர்கள் இருக்கணும், மனைவி இருக்கணும். சொர்க்கம் என்பது ஆசைப்படாதவர்கள் இல்லை, சொர்க்கம் சில பேரை ஆசைப்படுகிறது. அது யார்? சஹாபாக்கள்ல சில தனிநபர்களை சொல்லி இவர்களை சொர்க்கம் விரும்புகிறது என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவர்கள் எல்லாம் கொடுத்து வைத்தவர்கள், கண் முன்னாலேயே உட்கார வைத்துக் கொண்டு சொர்க்கம் உங்களை தேடுகிறது என்று உத்தம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுப செய்தி சொன்ன போது அந்த பெருமக்கள் எத்தனை மகிழ்ச்சி அடைந்திருப்பார்கள். ஆனால் எல்லோருக்குமாக ஒரு செய்தியை நமது சாலிஹீங்கள் எழுதுகிறார்கள். சொர்க்கம் 4 பேரை தேடுகிறது. முதலில் தாலில் குர்ஆன். யார் முதல் மனிதர்? குர்ஆனை ஓதிக்கொண்டிருக்கிறவர்கள், அவர்களை சொர்க்கமே ஆசைப்படுகிறது. அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் தௌஃபீக் செய்வானாக. இந்த உம்மத்தின் மிகப்பெரிய பொக்கிஷம் திருக்குர்ஆன். இந்த உம்மத்துக்கு தரப்பட்ட பாக்கியம் குர்ஆன். குர்ஆனோடு உங்கள் உறவுகள் அதிகமாகட்டும். குர்ஆனை நீங்கள் ஓதுங்கள். மறுமையில் அல்லாஹ் சொல்வான், உலகத்தில் நீ ஓதியதை போல் இங்கே நீ ஓதுவாயாக. உலகத்தில் செய்த எந்த அமலையும் அங்க செய்யறதுக்கு உத்தரவு கிடையாது. உலகத்தில் நீ தொழுததை போல் இங்கே தொழுவாயாக, நோன்பு வச்சதை போல் நோன்பு வைப்பாயாக அல்லாஹ் சொல்றது இல்ல. குர்ஆனை ஓது. உலகத்தில் ஓதினா அல்லவா, அப்படி ஓது. ஓதிக்கொண்டே செல். நீ சென்று எங்கே முடிப்பாயோ அத்தனை தூரமும் உனக்கு சொர்க்கத்தின் இடம் என்பானா அல்லாஹ். சுபஹானல்லாஹ். இங்க ஒரு வீடு இருந்தா இன்னொரு வீடு கிடைக்கணும்னு நினைக்கிறோம், இன்னும் ஒரு பங்களா கிடைச்சா நல்லதுன்னு நினைக்கிறோம், 1 ஏக்கர் நிலம் இருக்குது 2 ஏக்கர் இருந்தா நல்லது பிள்ளைகளுக்கு வச்சுட்டு போகணும்னு நினைக்கிறோம். ஆசைகள் ஒன்றும் தடை செய்யப்பட்டதல்ல, அனுமதிக்கப்பட்டதுதான். ஆனால் நான் என் ஆசையை மறுமையை நோக்கி அமைக்க வேண்டுமா இல்லையா? அங்கே உள்ளதன் மீதும் ஆசை வேண்டுமா இல்லையா? நீ நடந்து செல், ஓதிக்கொண்டு செல். எங்கே நீ போய் சேருவாயோ, ஓதி முடிப்பாயோ, அங்கு வரைக்கும் ஒத்தனை இடமும் உனக்காக சொர்க்கத்தை நான் கொடுத்து விடுகிறேன். குர்ஆனை ஓதுனவங்க கொடுத்து வச்சவங்க, ஹாஃபில்கள் கொடுத்து வச்சவங்க, நம்ம பிள்ளைங்களை ஹாஃபில் ஆக்குங்கள். 30 ஜுசுக்களும் மனப்பாடம் செய்ய வையுங்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உங்க பிள்ளைங்களை ஹாஃபில்களை ஆக்கிவிட்டால் நாளை மறுமையில் உங்களுக்கும் யார் தாய்க்கும் தந்தைக்கும் அத்தனை மக்கள் முன்னிலையில் அல்லாஹ் அவர்களை கௌரவிப்பான். எப்படி ஒரு பெரியவங்களுக்கு பொன்னாடை போத்தி கௌரவிக்கிறோம், கிரீடம் கொடுத்து கௌரவிக்கிறோம், சில பேருக்கு சீல்டு வணங்கி கௌரவிக்கிறோம், பணமுடிப்பு கொடுத்து கௌரவிக்கிறோம், அல்லாஹ் கௌரவிப்பான். எங்கே? நாளை மறுமையில். உலக மாந்தர்கள் எல்லாம் நிற்கும் இடத்தில் அவர்களின் தலையில் அல்லாஹ் கிரீடம் சூட்டுவான். நாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வைரங்கள் பதிக்கப்பட்ட கிரீடம் தாய் தந்தையர்களுக்கு சொன்னது யார்? நபிகள் நாயகம். நம்ம தாய் தகப்பன் மேல சந்தோஷமா இருக்கிறோம். அவங்க 2 பேருக்கு சொர்க்கத்தில் கௌரவிப்பு. எல்லாருக்கும் முன்னால் உங்க மகனை ஹாஃபிலாக்கினீர்கள். எனவே குர்ஆனை ஓதிக்கொண்டு இருப்பவர்களை சொர்க்கம் தேடுகிறது. அல்லாஹ் நம்ம எல்லாருக்கும் தௌஃபீக் செய்வானாக.